ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு நான் வந்து டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் எடுத்த வீடியோ தான் இது. அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் லேட் ஆகிட்டு, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா அரக்குவாலி, லம்பாசிங், வைசாக் இந்த 3 பிளேஸுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து ஒரு 5 to 6 days ட்ரிப்பு தான். ஆனால் போன இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போது வந்து சீசன் டைம் அப்படிங்கிறதுனால அந்த கிளைமேட்டும் எப்போ செம்மையாக இருந்துச்சு. அங்கே போகிறதுக்கு வந்து ட்ரெயின் வந்து வைசாகில் ஏறினோம். அந்த வைசாகில் இருந்து அந்த போரோகேவ் அங்கே போகிறதுக்கு வந்து 3 hours ட்ராவல். அந்த 3 hours ட்ராவலுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஹில்ஸ் இருந்துச்சு. அப்புறம் டனல்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு 20க்கு மேலே போய்கிட்டே இருக்கும். டனல்ஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்ததுக்கப்புறமா வேனில் லக்கேஜ் எல்லாத்தையுமே வச்சுட்டு போரோகேவ் பார்க்குறதுக்காக கிளம்பியாச்சு. வழியில் இந்த மாதிரி எக்கச்சக்க கடையும் இருந்துச்சு. அப்புறம் மூங்கில் பிரியாணி நிறைய வச்சுருந்தாங்க. பார்பிக்யூ அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு போரோகேவ் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஜிப்லைன்லாம் இருந்துச்சு. ஜாலி போகலாம் அப்படின்னு பார்த்தா அடிக்கிற வெயில் மண்டையை பொழக்குது. ஏதோ அரக்கு வலின்னு சொல்கிறாங்க, நல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு பார்த்தா மதியம் கூட இல்லை, காலையில் நல்லா வெயிலுங்க. அப்புறம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போகிற வழியில் அந்த மரத்தில் ஃபுல்லாக ஒரே குரங்காக இருந்துச்சு. நல்லா சண்டை போட்டு விளாண்டுட்டே இருந்துச்சு. உள்ளே போக போக குகை போய்கிட்டே இருக்குங்க. நல்லா ஆழமாக இருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து எல்லோரும் இருந்தாங்க. அப்புறம் அந்த கலர் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருந்ததுனால நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்க்க ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை, அந்த குகை மட்டும்தான். உள்ளே எவ்வளோ தூரம் போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஸ்டெப் மாதிரி போட்டு மேலே போயிருந்துச்சு. அங்கே பார்த்தா ஒரே ஒரு சாமி இருந்தாங்க, சிவன் சாமி மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. அங்கே கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஃபேமிலியாக வந்தவங்களாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இறங்கும்போது நல்லா இருந்துச்சு. ஏறும்போது எப்போ நாக்கு தொங்கிடுச்சு. என்னாலும் முடியவே இல்லை, ஏறவே முடியலை. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு நின்று ஏறி மேலே வந்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அடுத்த பிளேஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது. அங்கே நின்றுட்டு நல்லா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அதை முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்த பிளேஸ் தான் உட்டன் ஃப்ரிட்ஜ் பார்க்க வந்தோம். இங்கே ஃபுல்லாமே ஒரே காஃபி பிளான்ட்டாக தான் இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த உட்டன் ஃப்ரிட்ஜில் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு இந்த காஃபி பவுடர்லாம் விற்றுட்ருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு தான் நடக்கவே முடியல, கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஷூ போட்டிருக்கிறதுனால ஹில்ஸில் மேலே இங்கேயும் ஏறி இறங்குறதுனால அந்த முன்னாடி உள்ள விரல் வந்து அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ தத்தி நடந்து அந்த டேவே முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் ஆகிட்டு அப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க வழியில் தான் அந்த இடத்த பார்த்தோம். எல்லாருக்குமே ஓட்டணும்னு ஆசை வந்துச்சா. அப்புறம் நான் எல்லாருமே இண்டிவிஜுவலாகவும் ஓட்டினாங்க, கப்பிள்ஸாகவும் ஓட்டினாங்க. நாங்கள் கப்பிள்ஸாக தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே ரைட்டு போதும்ல, கட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுவோம். என்ன ஆட்டம் ஆடுது, என்ன ஆட்டம் ஆடுது. ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு தக்கன ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் இருக்கும். 9 ரவுண்ட்ஸ் இருக்கும், 12 ரவுண்ட்ஸ் இருக்கும். நாங்கள் வந்துட்டு 12 ரவுண்ட்ஸ் எடுத்திருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அங்கேருந்து காஃபி குடிச்சிட்டு கிளம்பிட்டு அடுத்தது ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் செக்இன் பண்ணுறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துட்டு இருந்தாங்க. செக்இன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க ரூமோட சாவியை கொடுத்துட்டாங்க. நான் என்னமோ பகல் அடித்த வெயிலை நம்பிட்டு அருகில் இவ்வளோ தான் குளிர் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தா தான் சாயங்காலம் ஆக குளிர் எகிரிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. டிகிரிஸ்லாம் கம்மியாகி லாஸ்ட்டு 8 டிகிரி வந்துட்டு எப்பா கிட்டக்கிட்டன்னு ஆடிடுச்சு. உடனே ஜாக்கெட்டை தூக்கி போட்டேன். அங்கே இருந்த ரெசார்ட் நேம் என்னென்னா விகார் ஹாலிடே ரெசார்ட். நல்லா அந்த ரெசார்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ரூம்ஸுமே நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த சென்டரில் கேம்ப் ஃபயர் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இந்த ரெசார்ட்டை கொஞ்சம் சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்துட்டு திம்சா டான்ஸ், ட்ரைபல் டான்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரெசார்ட்டில் அரேஞ்ச் பண்ணல, நாங்கள் சொல்லி அதுக்கப்புறம் ரெசார்ட்டில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டான்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க.
நீங்களும் அரக்கு போகிறதா இருந்தால் அந்த டான்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் எங்களையும் கூட சேர்ந்து நல்லா ஆட வச்சாங்க. நல்லா அந்த அரை மணி நேரமும் நல்லா சூப்பராக போச்சு. நான் வெளியே தாங்க செம்ம குளிர், அப்படியே வாயிலேருந்து ஊதுனா அப்படியே புகையாக வந்தது. அந்த மாதிரி குளிரெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். நான்லாம் ஊட்டி கொடைக்கானல் வந்து போனதே இல்லை. போகணுன்னு ஃபேமிலியில் பிளானை போட்டு தான் இருப்போம், ஆனால் போனதே கிடையாது. திம்சா டான்ஸ் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் வந்துட்டு அவங்கெல்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வாங்க எங்கள் கூட சேர்ந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாரையுமே வர சொல்லி நாங்கள் எல்லாருமே ஆடினோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அவங்க ஸ்டெப் சொல்லி கொடுக்க நாங்கள் ஆடிட்டுருந்தோம். டிசம்பர் 12 ஃபுல்லாமே நாங்கள் இந்தந்த பிளேஸை தான் சுற்றி பார்த்தோம். ஓகே, அடுத்து நாங்கள் எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறத அடுத்த விலாகில் பார்க்கலாம். டாடா பாய்.